ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸனை மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ எப்படி பண்ணா அப்படிங்கிறத முடிஞ்ச லெவலுக்கு நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 10. அடுத்த நாள் காலையில் ஆகுது. கியோச்சி அப்பார்ட்மெண்ட்ல டாக்கடா வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாரத்தில் உன் லைஃப்ல நடந்த விஷயத்த நீ மறக்கவே மாட்டல. உன்னை போய் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம். எங்களை பத்தியும் இங்க நடந்த எல்லாத்தையும் பத்தியும் மறந்துருதியா? இது எதுவுமே நடக்காத மாதிரி உன் நார்மல் லைஃபை போய் வாழ அப்படின்னு டாக்கடா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சாரி கியோச்சி, நீ நோபட்டோவை கொல்லலை. அதே மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு துரோகம் பண்ணல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இந்த உலகத்தில் தனியாக இருந்த, அதனால தான் நாங்கள் இப்போ வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிட் நைட் 1:40 காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவன் ஒய்ஃப் காசான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. முதல்ல நம்ம ஹீரோ அதில் ஏறதுக்கு ஏனியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஜன்னல் வழியா ரூஃப் டாப்குள்ளே இறங்குறா. கடைக்கு போய் ஃபயர் எஸ்கேப் ரோப்பை வாங்கிக்கோ அண்ட் லார்ஜ் மெடல் ஹோக்கும் வாங்கிக்கோ. நீ உள்ள போகிறதுக்கு மட்டும் இல்லை, நீ எஸ்கேப் ஆகிறதுக்கும் இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பில்டிங் டாப்ல இருந்தா வா பார்க்குறா. செம ஹைட்டா இருக்கு. அது வழியா தான் இப்போ கீழே இறங்கி ஆகணும். ஃபர்ஸ்ட் 10th ஃப்ளோருக்கு இறங்கு, அதுல இருந்து 9th ஃப்ளோருக்கு இறங்கு. 906 அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம் தான் 905 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அண்ட் அது மெட்டல் லேடரா தான் இருக்கும். சவுண்ட் வராம மெல்ல இறங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஸோ அவளுமே இப்போ சவுண்டே வராத மாதிரி பொறுமையா இறங்க ட்ரை பண்றா. பட் அது ஆடிக்கிட்டே இருக்கு. பட் ஆனாலுமே ஒரு வழியா கஷ்டப்பட்டவா பொறுமையா மெல்ல இறங்கி இருக்கா. இன்னொரு டோல் எக்ஸ்டெண்டபிள் போல், அதுல ஒரு 30 சென்டிமீட்டர் ரூலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஏனியா மாட்டி இருக்கிற ஹூக்கை எடுக்கிறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பான். அதே மாதிரி காசு அதை எடுக்க ட்ரை பண்ணா அது கீழே விழுந்து சவுண்ட் வந்துருது. பட் நல்ல வேலை யாருக்கோ கேட்கல. இந்த அபார்ட்மெண்ட்டுமே பூட்டி தான் இருக்கு. அதே மாதிரியே லேடரை போட்டு 9th ஃப்ளோருக்கு இப்போ அவ இறங்குறா. சைட்ல இருக்கிற ரூம் தான் 905. அடுத்த சைடுக்கு போறதுக்குமே லேடரை போட்டே அவ உள்ள போறா. சோ இப்போ கேஇச்சியோட அபார்ட்மெண்டோட பால்கனி அவ ரீச் பண்ணிட்டா. ஜன்னலை ஓபன் பண்ணா அது திறந்து தான் இருக்கு. சோ இப்போ ஜன்னல் வழியாவே அவனோட ரூம்குள்ள அவ என்டர் ஆகுறா. லைட்டை போட்டா மேபி பக்கத்து வீட்டுல இருக்கிற யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிடலாம். சோ அதனால லைட்டை போடாம டார்ச் லைட்டை வச்சே தேடுறா. லிவிங் ரூம்க்கு சைட்ல ஒரு டோர் இருக்கும். அந்த ரூம்குள்ள இருக்கிறதுல தான் லாக்கர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவளும் போய் அந்த லாக்கரை பாத்துருந்தா. லாக்கரோட நம்பர் 4 டிஜிட். சோ அதுக்கு 10,000 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் கேஇச்சி வாங்க சொல்லியிருந்தா அந்த ஒரிஜினல் ஏஎஸ்எல்ஆர் லைட்டை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பான். இது என்ன ஒர்க் ஆகல. ஓ இந்த எல்லோ கலர் கார்டை வைக்கணும்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு காசன் வச்சு பாக்குறா. சோ மொத்தமே 4 நம்பர்ல தான் அவன் அதிகமா கை வச்சிருக்கான். இந்த 4 டிஜிட்ஸ்ல மொத்தமா 24 காம்பினேஷன் இருக்கும். அது ஒவ்வொன்றியா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். 3 நம்பரை போட்டு பாக்குறா. அதுக்குள்ள அந்த கீ வந்து ஒர்க் ஆகாம போயிருது. அந்த லாக்கரோட நேம் பார்த்துட்டு நெட்ல அதை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறா. கம்பெனிக்கு எதுவும் செக்யூரிட்டி அலர்ட்லாம் போகாது. பட் தப்பான டிஜிட்டை 3 தடவை போட்டா 10 நிமிஷத்துக்கு அந்த லாக்கர் ஒர்க் ஆகாது. மொத்தமா 24 காம்பினேஷன் இருக்கு. 3 ட்ரை பண்ணி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் வெயிட் பண்ணா 70 மினிட்ஸ் ஆகும். எனக்கு அவ்வளோ டைம் இல்ல. கடவுள் புத்தா, கரெக்டான காம்பினேஷன் அடுத்த ட்ரைல நான் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி காசன் வேண்டிக்கிட்டு திரும்பவும் போட்டு பாக்குறா. தப்புன்னு வருது. பட் 5th ட்ரைல அது ஓபன் ஆயிருது. எஸ் சாதிச்சுட்டு அப்படின்னு சத்தமே இல்லாம அவ கத்திட்டு நோபட்டோ போன்ஸோ அந்த டேபோ இருக்கிற அந்த பேக்கை தூக்கி லாக்கருக்குள்ள வச்சிருந்தா. நம்ம ஹீரோ வைஃப் அவ வீட்டில் இருக்கா. தேங்க்யூ எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவளுமே ரிலாக்ஸ் ஆகுறா. இந்த மாஸ்டர் ஹைஸ்ட்டுக்கு நான் ஜஸ்ட் ஒரு பிளான் தான் போட்டேன். பட் காசன் இல்லாமல் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்க முடியாது. அவள் தான் எல்லாத்தையும் பக்காவா செயல்படுத்தினா. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க அப்பா மாதிரியே தானும் சாக போறோம் அப்படின்னு சொல்லி கியோயிச்சி வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு அத்தனை நாள் கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை நான் இங்க சாக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஆளுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனை பொடிங்க அப்படின்னு டாக்கடா சொல்றதுக்குள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டு அவன் அங்கிருந்து ஓடி போக ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் லிஃப்ட்ல போங்க, இன்னொருத்தர் படியில போங்க அப்படின்னு நம்ம போனா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் அவங்க மேல அடிச்சுட்டு இப்போ இவன் ரூஃப் டாப்க்கு போறான். ரூஃப் டாப்போட கதவு பூட்டி இருக்குன்னு உடனே சைட்ல இருக்கிற ஜன்னல் வழியா தப்பிச்சு போறான். இவன் வயித்துல பட்ட புல்லட்க்கு இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்க மாட்டான். ஜஸ்ட் ஸ்டாப்லர் தான் அடிச்சிருப்பாங்க. சோ தையல் பிரிஞ்சு இப்போ அவனுக்கு ரத்தமா வருது. எப்படியாச்சும் நான் தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ரூஃப் டாப்க்கு அவன் ஆளுங்க வந்து தேடி பாக்குறாங்க. பட் கியோயிச்சி அந்த இடத்துல இல்ல. ஆல்ரெடி அங்க இருக்கிற ஒரு எமர்ஜென்சி லேடர் வழியா அவன் கீழே இறங்குறான். அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு அவன் சைட்ல தாவி போகும்போது பார்த்தா சைட்ல ஏறி போகக்கூடியதுல ஒரு ஸ்கிராச் மார்க் இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான். வெளியா என் அபார்ட்மெண்ட்குள்ள யாரும் ஏறி வந்திருக்காங்களா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள மத்த ஆளுங்க வராங்க. ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு அவன் ரூம்குள்ள போறான். லாக்கர்ல வச்சிருக்கிற பணமும் போயிட்டாலுமே எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டும் ஒரு பாட்டிலுக்குள்ள பணத்தை மறைச்சு வச்சிருக்கான். கடைசியில இது மட்டும் தான் எனக்கு மிச்சம் இல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா ஆளுங்க அவனை துரத்தி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை அந்த கேயிச்சி உண்மையிலேயே கீழே தான் இறங்கி வரா. சீக்கிரம் அவனை புடி அப்படின்னு சொல்லிட்டு டாக்கடா கீழே நின்னுட்டு இருக்கிறவனுக்கு போன் அடிச்சு சொன்னா கீழே தான் வந்திருக்கான். பட் அவனை பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்க நிறைய பீப்புள் இருக்காங்க. அவன் பணத்தை மலை மாதிரி தூக்கி போட்டுட்டான். நிறைய ஆளுங்க இந்த இடத்துல குமிஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம அவனை பிடிக்க போனா போலீஸ்க்கு யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கீழே நிக்கிறவன் சொல்றான். அவங்க என்ன கொல்ல வராங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருந்தான். கேயிச்சி சின்ன வயசுல இருந்த மாதிரி ஒரு சின்ன பையன் அங்க நின்னுட்டு இருக்கு. அவன் பாக்குறான். அவன் வயித்துல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அது எல்லாத்தையும் மீறி கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். என் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரோ ரோஃபுலியா இறங்கி வந்துதான் அதை செட்டப் பண்ணிருக்காங்க. நான் யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த டெட்ஸுவோ டோசுவா இருக்குமா? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. அவன் என் கூடவே தானே இருந்தான். அப்படியே ரோஃபுலியா போயிருந்தாலும் என் ஜன்னல் எப்படி ஓப்பன்ல இருந்துச்சு? அதை நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் தெரிஞ்சிடும் அப்படின்னு கியோயிச்சி யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ரேகாவோட அபார்ட்மெண்ட்டுக்கே திரும்ப வரான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. நம்ம ஹீரோ இத்தனை நாள் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான்.
அவங்க ஃபேமிலியவே நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நோபுட்டோ அப்ப மாட்டரி சொன்னதையும் யோசிச்சு பாக்குறான். கடந்த ஒரு வாரத்துல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அண்ட் அது எல்லாமே ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் அப்படின்னு ரேகாவோட அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ வந்து படுக்கிறான். கெய்ச்சி அவனோட காஸ்டியூமை மாத்திட்டு மாறு வேஷத்துல அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது, என்ன நீ ஆம்லேட் செஞ்சியா, அது சூப்பரா இருக்குமே, எனக்கு ஒண்ணு செஞ்சு தாயாப்பா, வீட்டு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்கத பார்த்துட்டு அப்பதான் கெய்ச்சிக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு அழுதுருப்பான். நம்ம ஹீரோவா அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சு பாக்குறான். வெளியே எங்க அப்பா அம்மா ஃபேமிலியை நினைச்சப்போ எனக்கு அழுக வந்துருச்சு, பட் ஆனா அது பெர்ஃபெக்ட் டைமிங்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அழுத உடனே கெய்ச்சி அவ்வளவு நேரம் உஷாராவே இருந்திருப்பான். பட் அப்ப கொஞ்சம் அவன் கார்டை டவுன் பண்ணிருப்பான். பசிக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு கேட்குவான். அவனும் சரி நான் ஆம்லெட்டை போட்டு கொடுக்குறான்னு போறான். அவ்வளவு நேரம் கழுகு மாதிரி நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தவன் சமைக்கிற டயத்துல நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணாம சமையல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இது ஒரு பெர்ஃபெக்ட் பிளான்னு சொல்ல முடியாது, பட் அந்த டயத்துல எனக்கு பக்காவா யோசாச்சு. அவன் என் பக்கமே திரும்ப கூடாது. நம்ம ஹீரோ வேணும்னே தான் நான் செத்தா அதை சூசைட் மாதிரியோ இல்ல ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிருந்தீங்களா, ரேகா அந்த வழியை அனுபவிக்க வேணாம் அப்படின்னு கெய்ச்சி அவங்க அப்பாவால கஷ்டப்பட்ட விஷயத்த நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்துற மாதிரி பேசவோ வாயமோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்காம அவன் திரும்பிக்கிடுவான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஜன்னலை திறந்துட்டான். கெய்ச்சியும் அதை நோட்டீஸ் பண்ணல அண்ட் அதை வச்சுதான் காசனும் ஈஸியா உள்ள வந்திருப்பா. அது ஒரு பெர்ஃபெக்ட் பிளான்னு சொல்ல முடியாது, பட் ஸ்பாட்ல டக்குன்னு நான் யோசிச்சது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீங்க பிளே பாய்னு சொல்லி ஒருத்தனை சொன்னீங்களே, ஆக்சுவலி அவனை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன். நோபுட்டோ காணாம போனான்ல, அன்னைக்கு என் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தப்ப அவன் வெளியே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான். என் ஃப்ரெண்டுமே அவன் என்ன ஸ்டாக் பண்றத பாத்திருக்கா. எனக்கு தெரிஞ்ச அப்பாவை அவன் தான் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்திருப்பான், என்னதான் ஃபாலோ பண்ணிருக்கான்னு வா சொல்லுவோம். உண்மையிலே ஒரு ஜீனியஸ் ரேகா அப்படின்னு அவங்க அம்மா சமாளிக்கிறாங்க. ரேகா போனுக்கு ஒரு கால் வருது. கெய்ச்சி யாருக்கோ கால் பண்றான். என்னடா சொல்ற அப்படின்னு கோபோ ஷாக் ஆகுறான். பார்த்தா கெய்ச்சி தப்பிச்சிட்டா அப்படிங்கறத டாக்கடா கோபோ கிட்ட ரிப்போர்ட் பண்றான். கெய்ச்சி இருக்குமோ அவங்க அம்மா பயந்தா என் ஃப்ரெண்டு தாமா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்ன தைரியம் இருந்தா எனக்கே கால் பண்ணிருப்பா அப்படின்னு மாட்டரி கேக்குறான். கெய்ச்சி நோபுட்டோட அப்பா மாட்டரிக்கு கால் பண்ணி நான் அவங்க பையனை கொல்லல, உண்மையா கொலை பண்ணவனோட பேரு டெட்சுவோ டோசோ அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கெய்ச்சி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நோபுட்டோட அப்பாக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ தான் அவன் பையனை கொண்டிருக்கான், அதை எப்படி பண்ணாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்னு அவன் சொல்றான். பட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து ரேகாவோட அபார்ட்மெண்ட்ல ஜாலியா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.